நாங்கள் பல தடவைகளில் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறோம், இதை விட்டு கொண்டு போனால் மிகவும் மோசமாக வரும் என்று. அப்படியான ஒரு நிலைமை தான் வடக்கு மாகாண சபையில் அண்மையில் ஏற்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்ய போகிறதெல்லாம் தங்களுக்கு ஒரு ஆசனமும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் தேசிய கட்சிகளுக்கு ஆசனம் எடுத்து கொடுக்குற வேலை தான் செய்ய போயினவங்க. அதான் நடந்தது. அவைகளுக்கு அது செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது வடக்கு மாகாண முதலமைச்சர். தான் சார்ந்த கட்சிக்கு அவர் ஆதரவாக ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை. சொல்லாதது மட்டுமில்லை, கடைசியாக சொன்ன அறிக்கை வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வந்து தேசியம் தாயகம் சுயநிர்ணயம் கோட்பாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். ஏதோ நாங்கள் அதுக்கு ஆதரவாக செயல்படாத மாதிரி அதே சொன்னால் அந்த கோஷங்களை பாவிக்கிறது ஒரு ஆக்கள் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. ஆனபடியால் தான் அந்த தேர்தல் முடிஞ்சு அடைஞ்ச உடனே அவரை கட்சியிலிருந்து விளக்க வேண்டும் என்று நான் ஒரு கட்சி கூட்டத்தில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் கட்சி தலைமை அதை ஏற்க இல்லை. சில மாதங்களுக்குள்ளேயே தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்று தொடங்கினார்கள். அது தொடங்குறதுலேயும் எந்த பிழையும் இல்லை. நாங்கள் பல தடவைகளில் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறோம், இதை விட்டு கொண்டு போனால் மிகவும் மோசமாக வரும் என்று. அப்படியான ஒரு நிலைமை தான் வடக்கு மாகாண சபையில் அண்மையில் ஏற்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியை புறந்தல் இனியும் செயற்பட முடியாது என்ற நிலை தெளிவாக காட்டப்பட்டது.